வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இப்போ மிதுனத்தில் சுக்கரன். இப்போ மிதுனத்தில் சுக்கரன் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காதல் ஆசை அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேசுறதுனாலேயே நிறைய உறவுகள் இழப்பாகும். இந்த மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா 2 காதல் கண்டிப்பாக இருக்கும். அதாவது மிதுனத்தில் சுக்கரன் உள்ளவங்களுக்கு இரட்டை காதல், 2 காதல் கண்டிப்பாக ஏற்படும். பெண்களால் சில பிரச்சனைகளையும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டி வரும். சுக்கரன் எந்த ராசியில் இருந்தாலும் அதை அனுபவிக்க சொல்லும். ஆனால் அனுபவித்து நமக்கு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கர்மா அப்படிங்கிறத அந்த பதிவு. சரிங்களா? இந்த அதாவது மிதுனத்தில் சுக்கரன் உள்ளவங்க எப்பவுமே உண்மையாக இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை. ஆனால் அவங்களால உண்மையாக இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஏன்னா அந்த சுக்கரன் மிதுனத்தில் இருந்தாலே இரட்டைத்தனமான அது எந்த உங்கள் லக்னத்துக்கு பாவகமாக வருதோ அந்த பாவகம் சார்ந்து இரட்டைத்தனமாக இருப்பாங்க. அது 5ஆம் பாவமாக வந்தால் காதலில் இரட்டைத்தனமாக இருப்பாங்க, 10ஆம் பாவமாக இருந்தால் தொழிலில் இரட்டைத்தனமாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அந்த சுக்கரன் மிதுனத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்கும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா போய் பேச முடியாத ஒரு தொழிலும் நம்ம செய்யலாம். அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னா பரிகாரம் பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் எடுத்து அந்த அன்னைக்கு அவங்க பொய் பேசக்கூடாது. மௌன விரதம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்தது என்ன பார்த்திங்க அப்படின்னா பச்சை கலரில் துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த சுக்கிரன் மிகப்பெரிய மேன்மையை கொடுப்பார். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்வோம்.